நீ இவ்ளோ எமோஷனல் ஆகுறத பார்த்தா திரும்பி வரதுக்கான பிளானே இல்ல போல இருக்கு. இவ போனா திரும்பி வர மாட்டா மோகன். ப்ளீஸ் இவள போக விடாத ப்ளீஸ். ஒருவேளை இப்ப குஷி சொல்றது உண்மையா இருக்குமோ? மோகன் ப்ளீஸ் மோகன் ப்ளீஸ் ராதா குஷி போக குஷி விடாத. இங்க பாருமா, என்கிட்ட வா, சொல்றேன்ல வா. ராதா நீ கவலைப்படாத, நிம்மதியா போயிட்டு வா. குஷிய பத்திரமா நான் பாத்துக்கிறேன். வா குஷி, சொல்றேன்ல, விடு விடுமா. பாட்டி நீ கவலைப்படாத, ராதா சீக்கிரமே வந்துருவா. ம்? அப்பா, பாட்டி ஒரு நிமிஷம். நான் இத வந்துடுறேன். குஷி அம்மாடி அம்மாடி, முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ குருமா கிட்ட சொல்லி ஏதாவது பூஜை பண்ணியா? அதெல்லாம் இல்லம்மா. அப்போ வேற ஏதாவது பெருசா பண்ணியா? இல்லையே. அப்போ அந்த கடவுள் என்னோட வேண்டுதலை எப்படி நிறைவேற்றி வச்சிருக்காரு பாத்தியா? ஆஹா, நேத்து வரைக்கும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி பாம்பு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருந்தால இந்த ராதா, இப்ப தானாவே வீட்டை விட்டு போறேன்னு சொல்றா. எப்படி? ஏன்னா அவ பாம்பு கிடையாதுமா, அவ கீரி. நான் நல்ல பாம்பு. எவ்வளவு சண்டை போட்டாலும் என்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவளை கவனிச்சியா நீ எப்படி அழுதான்னு? எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்கே வரமாட்டான்னு தோணுது. அப்படி இருந்தாதான் நல்லது. ஒருவேளை வந்துட்டானா அவளை இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். கண்டிப்பா நீ செஞ்சாலும் செஞ்சிருவ. அவ போட்ட சீனை பாத்தியா? அத பாக்கும்போது நமக்கே சகிக்கல. அவ கண்ணுல இருந்து முட்டை முட்டையா கண்ணீர் கொட்டிச்சு பாத்தியா? பாவம் சின்ன பொண்ணு மனசு உடைஞ்சிட்டால. உடையட்டும். அவளோட தகுதிக்கு மீறி அவ ஆசைப்பட்டதாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு. நீ இருக்கியே தாமினி, என் பேச்ச முன்னாடியே கேட்டிருந்தீனா இவ்ளோ தூரம் பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காதே. அவ வந்த முதல் நாள்ல இருந்தே சொல்ற, அந்த பொண்ணு மோகன மயக்க பாக்குறான்னு. நீ காதுலயே வாங்கல. ஆனா இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல? ஐயோ அம்மா, நான் என்னமோ அவ கிராமத்து பொண்ணு, அவ பட்டிக்காடு மூளை இருக்காதுன்னு நினைச்சேன். என்னோட டைமை எதுக்காக நான் அவளுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் எதுவும் சொல்லல. ஆனா அதுக்கப்புறமா அவளோட நடவடிக்கை மாற ஆரம்பிச்சது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவ பக்கம் இழுத்தா பாருங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் நல்ல பாம்புல. என்னை யாரும் தொல்லை பண்ணாத வரைக்கும் நான் யாரையுமே கொத்த மாட்டேன். ஆனா நான் கொத்துனேன்னா என்கிட்ட இருக்கிற மொத்த விஷத்தையும் நான் யார கொத்துறேனோ அவங்க மேல இறக்கிடுவேன். இனிமே வெற்றி உனக்குதான். அவ வீட்டை விட்டு போன உடனே மோகன் உனக்குதான். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாதுமா. பல வருஷங்களா நான் மூச்சு விடாம கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மோகன் எப்ப என் நெத்தியில குங்குமத்தை வைப்பான், நான் எப்ப மூச்சு விடுவேன்னு இருக்கு. கடவுளே கிருஷ்ணா, நான் கிளம்புறேன். வேண்டாம் ராதா, நீ உன்னோட மோகன உன்னோட காதலை விட்டுட்டு எப்படி போக சொல்லு? எனக்கு இங்க இருந்து போகிறதுக்கு விருப்பம் இல்ல கிருஷ்ணா. ஆனா
சில உறவுகள் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, அத பாதியிலே விட்டுட்டு போய்தான் ஆகணும். இல்ல ராதா, நீ உனக்கும் மோகனுக்கும் உள்ள உறவ பாதியிலே விட்டுட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. நீ ஒரே ஒரு தடவை உன் மனசுல இருக்கிறத மோகன் கிட்ட சொல்லி பாரு. என் மனசுல இருக்கிறத என்னால மோகன் ஐயா கிட்ட சொல்ல முடியலையே கிருஷ்ணா. என்ன பண்றது? தாமினி அக்கா மோகன் ஐயாவை எவ்வளவு காதலிக்கிறாங்க. அதுவும் இல்லாம மோகன் ஐயாவும் தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் நடுவுல போக நான் யாரு? ராதா, நீ மோகனுக்கும் தாமினிக்கும் நடுவுல போகல. தாமினி தான் உனக்கும் மோகனுக்கும் நடுவுல வந்துட்டு இருக்கா. நீ ஏறாதா போற. உன்னை இங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். அம்மா, குஷி, அப்புறம் நான். குஷி, அழக்கூடாது குஷி. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் அழுதுகிட்டே இருக்க? இங்க பாரு, ராதா சீக்கிரமே திரும்பி வந்துருவா. நீ அழக்கூடாது. ராதாவை தடுத்து நிறுத்துங்க. அவளை போக விடாதீங்க. நீங்களே எதுவும் பண்ண மாட்டீங்க. மோகனும் எதுவும் பண்ண மாட்டாரு. அவ இப்ப அவங்க ஊருக்கு போய்தாம ஆகணும். அவளோட மாமிக்கு உடம்பு சரியில்லையாமே. ஒரு தடவை அவ இங்க இருந்து போயிட்டானா திரும்ப வரவே மாட்டா. இல்ல குஷி, அவ நிச்சயமா திரும்பி வந்துருவா. நான் தான் சொல்றேன்ல, நீ அழாத செல்லம், அழாத. திரும்ப வரவே மாட்டா பாட்டி. குஷி, இங்க வா, வாடா செல்லம். இங்க பாரு குஷி, இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல குஷி. சில பேர் கொஞ்ச காலம் மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்க நமக்கு ஏதோ கத்து கொடுக்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். வந்த வேலை முடிஞ்சதும் அவங்க போயிடுவாங்க. இத பாரு, நீ வேணா உன்னையே எடுத்துக்கோயேன். ராதா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்னு சொல்லு. எப்பவுமே எல்லார் மேலயுமே கோவப்படுவ. யார்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்ட, நடந்துக்க மாட்ட, கோயிலுக்கு கூட போய் சாமி கும்பிட மாட்ட. ஆனா இப்ப பாத்தியா, நீ எவ்வளவு மாறி இருக்கன்னு உனக்கே தெரியுதா? ஒருவேளை இதையெல்லாம் உனக்கு கத்து கொடுக்கறதுக்காக தான் ராதா வந்தாலும் என்னவோ. இப்ப ராதாவை போக விடுறதுதான் நல்லது. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லம்மா தங்கம். பாட்டி, ராதா சொல்லுவா, கடவுள் கிருஷ்ணா ஒவ்வொரு வேலையும் காரணம் இல்லாம செய்யவே மாட்டாரு. அவரோட எல்லா வேலைக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்குமா. ஒருவேளை கடவுள் கிருஷ்ணா என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரீசன்காக தானே அவளை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்ப ராதாவை நம்ம போக விட்டு ஏதோ தப்பு பண்றோம் பாட்டி. ராதாவை இங்கே இருக்கணும்னு கடவுள் கிருஷ்ணா கூட இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரோ? நீ சொல்றது சரிதாமா, ஆனாலும் இப்ப அவ இங்க இருந்து போய் தானே ஆகணும். சொல்றத நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. கடவுளே, ஏன் இப்படி எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்திருக்க? இந்த குஷி இருக்காளே, நான் போடுற பிளான் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கா. பெருசா வந்துட்டா பெரிய மனுஷி மாதிரி பாடம் எடுக்க. ஒருவேளை குஷி சொல்றது கூட சரியா இருக்குமோ? அவ சொல்ற மாதிரி அந்த கடவுளோட விருப்பம் இதுவாதான் இருக்குமா? ராதா உருவத்துல குஷிக்கு அவளோட அம்மா கிடைச்சிட்டாலும் ராதாவை இப்ப இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பி குஷி அவளோட 2வது அம்மா கிட்ட இருந்தும் பிரிக்கணுமா? ஐயோ ஆண்டவா, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. தாமினிக்கு பயந்ததெல்லாம் போதும். எதுக்கு மேலேயும் அவளுடைய பிளாக்மெயிலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. எது என்னவானாலும் என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்பவே மோகன் கிட்ட போய் சொல்றேன். அவனும் ராதா கூடவே போயிட்டு வரட்டும். ராதா ஊருக்கு போய் நிலைமை சரியானதும் கையோட கூட்டிக்கிட்டு வந்துருன்னு சொல்றேன். போதும் இதெல்லாம். ராதா தான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. மோகனண்ணா தாமினியோட கல்யாணத்தை நிறுத்த. ஆனா இப்ப அவளும் வீட்டை விட்டு போறாளே, என்ன பண்றது? நான் இதை வேற ஆங்கிள் பாக்குறேன். என்ன நீ கவனிச்சியா? நேத்து ராதா இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா, ஆனா மோகன் அண்ணன் தடுத்துட்டாரு. அதுக்கு திடீர்னு இந்த லெட்டர் வந்த அப்புறம் மோகன் அண்ணன் ராதாவை தடுக்கவே இல்லை. ஸ்ட்ரேஞ்ச் யூனோ. ஆனா ராதாவோட அத்தைக்கு உடம்பு சரியில்லை. மோகனண்ணாவால எப்படி தடுக்க முடியும்? அது இல்ல, உனக்கு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த விஷயம் எங்கேயோ போயிட்டு. என் மனசுல இருக்க பயம் என்னன்னு தெரியுமா ராகுல்? ராதா மட்டும் இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போனானா
திரும்ப வருவாளான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்புறம் தாமினி மோகனனாவோட கல்யாணத்தை நிறுத்துறது இம்பாசிபிள் ஆயிடும். நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இந்த வீட்டோட தலைவி இருக்காங்களே, நம்ம மாம் காதம்பரி, இப்பெல்லாம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே. எப்ப பார்த்தாலும் தாமினி கூட தனியா பேசுறதுக்கு எங்கேயாவது போயிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா தாமினி அவங்க கிட்ட ஏதோ சொல்லி அதை அவங்க செய்யற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டுமா. ஒருவேளை கிருஷ்ணருக்கு கூட ராதா இந்த வீட்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரோ என்னமோ. ராதாவோட தலையெழுத்த என்னால எப்படிமா மாத்த முடியும்? ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்னால ஏன் தலையெழுத்த மாத்திக்க முடியும்ல? ஒருவேளை கடவுள் என்னோட தலையெழுத்துல மோகனோட பேர் எழுதலனா நான் வாழவே விரும்பலமா. நான் ஒரு வேலை பண்றேன், நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ராதாவை தடுத்து ராதாக்கு மோகன கல்யாணம் பண்ணி வைங்க. சரியா? நான் போயிடுறேன். தாமினி அப்படி எல்லாம் பேசாத, தப்பான முடிவு எடுத்துறாத. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தாமினி, ஐயோ தாமினி, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? கையில என்ன வச்சிருக்க காட்டு. தாமினி, என்ன பண்ணிருக்க நீ? வா, வந்து வாமிட் பண்ணு. வா, வாமிட் பண்ணு பண்ணு. எல்லாத்தையும் துப்பு, எல்லா மாதிரியும் துப்பு. என்ன முட்டாள்தனமான வேலை பண்ற தாமினி? ஏன் தாமினி என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? அவசரப்பட்டு ஏன் இப்படி முடிவெடுக்கிற? இதனால என்ன ஆகும்னு தெரியும்ல. மா, இந்த ராதாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு உங்களுக்கு மனசே வரலையே. அனுப்பிடுறேன், அவளை நான் இங்கிருந்து அனுப்புறேன். நிச்சயமா அவளை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுறேன். நான் சொன்ன மாதிரியே செய்யறேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சரி சரி, சத்தியம். அவளை நிச்சயமா இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுறானா? நீ இப்படி எல்லாம் பண்ணாத ப்ளீஸ். வேண்டாம் கண்டிப்பா தானம்மா. நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்பு தாமினி. அவளை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறேன். நீ மட்டும் இப்படி எல்லாம் பண்ணாத. என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்காத ப்ளீஸ் தாமினி, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். எனக்கு மத்தவங்களோட தலையெழுத்த பத்தி எல்லாம் தெரியாதுமா. ஆனா உங்க தலையில மருமகன்னு எழுதி இருக்குன்னா அது நான் மட்டும்தாமா. இதப்பா ராதா, மத்தவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நீ ப்ளீஸ் குஷியை பத்தி மட்டும் யோசிச்சு பாரு. அவளால நீ இல்லாம இருக்க முடியாது ராதா. குஷி ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு நல்லா தெரியும். அவ என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டா. ஆனா அவ வளர வளர அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவ என்ன மறந்துடுவா. அப்போ என்ன பத்தி அவளுக்கு ஞாபகமே வராது. அதான் தாமினி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குஷி மேல ரொம்ப பாசம். அவங்க நல்ல அம்மாவா இருப்பாங்க. இங்க பாருங்க கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு போறேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசுல இருந்தும் என் நினைவுகளை எடுத்துருங்க. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்ப நீ ராதா, உன் மனசுல இருக்கிற எல்லா ஞாபகமும் போயிடுமா என்ன? உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? என்னோட சந்தோஷம் எதுல இருக்கு? அது மோகன் ஐயா குஷியோட சந்தோஷத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களோட உறவு தான் இதோட முடிய போகுது. மோகன் ஐயாவும் குஷியும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். நான் வாழ்ந்துருவேன். நான் ஒருத்தரோட இந்த அளவுக்கு பழகுவான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறாதா. இப்ப போகும்போது நிறையவே எடுத்துக்கிட்டும் போற. இவ்ளோ நாளா இவளை நம்பி நான் பெரிய குருடியா இருந்திருக்கேன். தாமினியுடைய சுயரூபம் எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாமையே இருந்திருக்கு. எப்படி எனக்கு அது தெரியாம போச்சு? ச்சே.
எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வழிய சொல்லு. இப்ப நான் செய்யற தப்புக்கான தண்டனை குஷிக்கும் மோகனுக்கும் ராதாவுக்கும் தான் கிடைக்கும். அவங்க 3 பேரும் என்னால தண்டனை அனுபவிக்க போறாங்க. ராதா, ராதாவுக்கு நான் உண்மையிலேயே பெரிய துரோகம் செய்யறேன். ராதா இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்துதான் என் மோகன் குஷியோட வாழ்க்கையே மாறி இருக்கு. ஒருவேளை ஒருவேளை தாமினிக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆகலன்னா தாமினி உடனே தற்கொலை பண்ணிக்குவா. அப்புறம் நான் நினைச்சா கூட என் மோகனோட வாழ்க்கையை காப்பாத்தவே முடியாது. ஐயோ கடவுளே, ஏற்கனவே துளசி விஷயத்துல என் பையன் மோகன் மேல ஒரு கொலை பழி விழுந்துருச்சு. இப்ப மறுபடியும் அவனுக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. பரவும் நான் விட மாட்டேன். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால மோகன் கிட்ட எதுவுமே சொல்ல முடியல, எதையுமே தடுக்க முடியல. நான் என்னதான் பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு கிருஷ்ணா. நான் இப்ப கிளம்பி ஆகணும். எப்படியோ எதுக்கு வந்தனோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். மோகன் ஐயாவை உங்களை சந்திக்க வச்சுட்டேன். அவர் சந்தோஷம் திரும்ப கிடைச்சிடுச்சு. நான் எதெல்லாம் நினைக்கலையோ அதுவும் நடந்துடுச்சு. சந்தோஷத்தை கொடுக்க வந்த, ஆனா இதயத்தை விட்டுட்டு போறேன். மோகன் ஐயா, நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். இங்க பாருங்க கிருஷ்ணா, இந்த வீடு எனக்கு நிறைய கொடுத்திருக்கு. அதனால இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கோங்க. என்னோட மோகனை மோகன் ஐயாவோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சிடுங்க. என்னோட குஷிக்கு எந்த பிரச்சனையும் வர விட்டுறாதீங்க. நீங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் போறேன். அம்மா பாருங்களேன், குழந்தை குஷி எவ்வளவு அழுதுட்டு இருக்கான்னு. மோகனோட முகத்துல கூட சந்தோஷமே இல்லை. ராதா இங்க இருந்து போறதுனால எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஏன், எனக்கும் கூட தான் கஷ்டமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? நாம 2 பேரும் அவங்கள பார்க்க போயிடுவோம். ராதா மட்டும் இங்கேயே இருக்கட்டும். இல்ல ராமேஸ்வரன், ராதாவும் நம்ம கூட வரட்டும். ஆனா அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே எதுவும் கேட்காத. என்னம்மா ஆச்சு? எல்லாம் சரியாத்தானே இருக்கு. எனக்கு என்னமோ என் மனசுக்குள்ள ராதா வருத்தப்படுவான்னு நினைக்கிறேன். அவ உண்மையிலே நல்லா இருக்கலாமா? ராதா ரொம்ப நல்லா இருக்கா. அவ தைரியசாலி. ஆனா இப்ப அவ இருக்கிற நிலைமையில அவ நம்ம கூட இருக்கிறதா நல்லது.
மன்னிச்சிடுங்க, நான் இவங்கள கூட கூட்டிட்டு வந்துட்டேன். அதாவது ராதா இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். என்னால என்னோட மோகன் ஐயா கூட சேர முடியல. குறைஞ்சபட்சம் உங்களையாவது உங்க மோகனோட சேர்த்து வச்சிடுறேன். வாங்க. கிளம்புறேன். இங்க பாருங்க அத்தை, எந்த கோவில்ல இருந்து ரிஷி இந்த சிலைய கொண்டு வந்தாரோ அது போற வழியில தான் இருக்கு. இந்த சிலைய நான் அந்த கோவில்ல வச்சுட்டுமா? சரிம்மா. கிளம்புறேன். ஆ. அப்பா பாட்டி போலாம். ராதா போகாத, ப்ளீஸ் போகாத. மோகன் ஏதாவது பண்ணு. குஷ்பி, அழக்கூடாது. நான் தான் சொல்றேன்ல, ராதா வந்துருவா. மோகன் ப்ளீஸ் ராதாவை போக விடாத. ஏதாவது பண்ணு ப்ளீஸ். மோகன் பண்ணு. அப்பா பாட்டி நீங்க இங்கே இருங்க, நான் இது வந்துடுறேன். சரிம்மா. இந்த பொண்ணு